கல்யாண பொண்ணுக்கு அப்பன். இந்த நேரத்துல தாலி கட்டிக்க போற மாப்பிளையும் கூட்டிக்கிட்டு பொறுப்பு இல்லாம தருதலையா சுத்தினா என்னம்மா அர்த்தம்? இன்னைக்கு வரட்டும் அந்த ஆளு. வந்துருவாராமா? நீங்க என்ன வார்த்தை பேசுற? ஐயோ அம்மா, வீட்டுக்கு வருவாரா இல்ல போதையில எங்கேயாவது படுத்து கிடப்பாரான்னு தான் கேட்டேன். அவங்க போன சைஸ பார்த்தா வாய்ப்பில்லைன்னு தான் தோணுது. என்னடி சொல்ற நீ? 3 பேரும் ஃபுல்லா குஷில எல்லாம் போயிருக்காங்க. உன் புருஷன் கட்டிங்கே கவுந்துருவாரு. புல் அடிச்சா தாங்குவாரா? ஆமா, தாராய்ச்சி ரொம்ப முக்கியம். பொம்பளை பிள்ளைங்க மாதிரியா பேசுறீங்க? பாட்டி, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை கேஸ பாக்குறேன். நீ கேஸ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும். உங்க அக்கால கட்டிக்க போற மாப்பிளைய உன் அப்பன் கூட்டு போயிருக்கான். அந்த கலிவரத பெயர் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு கண்கொத்தி பாம்பு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான். எக்கு தப்பா அவங்கிட்ட போய் சிக்கனா என்ன ஆகுறது? சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே மாப்பிளைய கொண்டு போய் கடத்தி வச்சான், ஞாபகம் இருக்கா? அந்த ஆளை வீட்டை விட்டு போக விட்டதான் நான் பண்ண தப்பு. இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். மா, அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் அப்பாவை சும்மாவே விட மாட்டேன். கெட்டதான் நடக்கும்னு ஏன் முன்கூட்டியே எல்லாரும் முடிவு பண்றீங்க? ஏய், வீட்டை விட்டு போனவங்க வரலன்னா பதட்டமா இருக்காதா? ஏன் பயப்படுற? கதிர் தேடி போயிருக்கான்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவான். என்னம்மா அவன் மட்டும் வரான்? ஏய் மகேஷ் எங்கடா? அப்பா எங்கடா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். எங்கேயும் காணும்னா என்னடா அர்த்தம்? என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போன் போட்டு பார்த்தா ரிங்கு போச்சு, இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது. டேய், பழக்கமா உங்க அப்பா குடிச்சாருன்னா வாய்க்கால் பக்கத்துல போய் படுத்து கிடப்பாரு. அங்க போய் பாத்தியா? என்னடா அங்கதானே படுத்து கிடப்பாரு. ரொம்ப முக்கியமா பெருமையா இருக்குல்ல உங்களுக்கு? எங்க அப்பா இங்க குடிச்சிட்டு படுத்து கிடப்பாருங்கிறது. மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவருக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு என் உள் மனசு சொல்லுது. அதான் இன்னும் வரல போல இருக்கு. டேய், நீ வேற எதுக்குடி அழுது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை ஏற்கனவே மொட்டை மாடியில உட்காந்து குடிச்சவர் தானே. இப்ப கூட உங்க அப்பாவும் போயிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பாங்க. தெளிஞ்சா எழுந்து வந்துட போறாங்க. சரி, எல்லாரும் போய் படுங்க. நான் ஒரு இட்டு போய் தேடி பார்த்துட்டு வரேன். இல்ல தாத்தா, நான் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்குமே இல்ல. நீங்க போய் புதுசா தேட போறீங்களா? எப்பவுமே உங்க அப்பனுக்கு குடி பத்தலனா பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போவான். அப்படிதான் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். விடுமா, போதை தெளிஞ்சா எழுந்து வீட்டுக்கு தானே வந்தாகணும். சும்மா அவங்கள பத்தி பேசிக்கிட்டு யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். கண்டிப்பா அவங்க குடிக்க தானே போயிருக்காங்க. போதை தெளிஞ்சா தானே எழுந்து வந்துருவாங்க. அவங்களுக்காகலாம் இங்க யாரும் தூங்காம காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாங்க. நான் வேணா ஸ்டேஷன்ல சொல்லி தேட சொல்லுவா? எதுக்கு? குடும்பத்தோட குடிக்க போய் காணாம போயிட்டாங்கன்னு ஊரெல்லாம் தண்டோரா போடுறதுக்கா? போத நீ போலீஸா இருந்து கிழிச்சதெல்லாம் வந்து பாடுங்க. தேட சொல்றான், தேட. பொறுப்பில்லாத அப்பாவுக்கு போலீஸ்கார பொண்ணு சப்போர்ட். தாத்தா, வேணா நாம 2 பேரும் போய் ஒரு எட்டு தேடிட்டு வருவோமா? கதிர் தேடியே கிடைக்காதவங்க நாம தேடினா கிடைச்சிருவாங்களா? உங்க அம்மா சொன்ன மாதிரி போதை தெரிஞ்சதும் வந்துருவாங்க. இதுக்கு தாண்டா நான் அப்பவே சொன்னேன் நான் கூட போறேன். கேட்டியா? போங்க இருந்து, சும்மா கடுப்பேத்தி. உன்கிட்ட எல்லாம் நான் சொன்னேன் பாரு. ச்சே. சிதம்பரையா, 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 சிதம்பரையா. என்னடா என்ன? ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கய்யா. எங்க? பஞ்சாயத்துக்கு தான். பஞ்சாயத்துக்கா? எதுக்கு? நம்ம ராஜாசிங்க அண்ணா மாப்பிள்ள அவரோட ஃப்ரெண்டையும் பஞ்சாயத்துல புடிச்சு வச்சிருக்காங்கய்யா. என்னடா சொல்ற? என்ன ஆச்சு? அங்க வேற பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கய்யா. ஐயோ, இது என்ன சோதனை? ரங்கா, ஏ ரங்கா. தண்ணி வேணுமா? இது மேல தண்ணியா? நான் அதை கேட்கிறேன். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? ஓகே. நான் சரியா தான் இருக்கேன் மாமா. இல்ல, நான் ஷேக்கிங்ல இருக்கேன். அதான் கைத்தாங்களா பிடிச்சிருக்கேன். காளிமுத்தண்ணே. ஆமாமா. இப்படியே விடிய விடிய உட்காந்துக்கலாமா?
என்ன வேலை வெட்டி இல்லாம வந்து பஞ்சாயத்துல உட்காந்துருக்கான்? டக்குன்னு பேசி முடிச்சு விடுவீங்களா? என்ன ராஜசிங்கம், எத்தனை நாளா வீட்டுக்குள்ள உன் வேலையை காட்டிக்கிட்டு இருந்த, இப்ப ஊருக்குள்ளயும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்ட போல இருக்கு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டேன்னா ஊர் பஞ்சாயத்தை முடிச்சுக்கிட்டு எல்லாரும் கிளம்பலாம். என்னங்க இது? எத்தனை தடவைங்க சொல்றது? நாங்க எந்த தப்பு பண்ணல. அட என்னப்பா நீங்க கிளிப்பிள்ள மாதிரி இப்படி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? செய்யலன்னா செய்யலன்னு தானங்க சொல்ல முடியும். இப்படி கம்பல் பண்ணி ஒத்துக்க வைப்பீங்களா? இந்த பார்ப்பா, இது டவுன் கிடையாது. தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலான்னு நினைக்காத. உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என்னடானா இப்படி பண்ற? பேசாம ஆமான்னு உண்மையை ஒத்துக்க. நாங்கெல்லாம் நேர காலத்துல போய் வேற பொழப்பு எதுவும் பார்க்க வேண்டாமா? சேர போடுங்க. என்னையா பஞ்சாயத்து பண்றீங்க? எங்க வீட்டு ஆளுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா முதல்ல எங்களுக்கு சொல்ல வேண்டாமா? சிதம்பரம் ஐயா, பிராத விசாரிக்கிறதா இருந்தா உங்க குடும்பத்துக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். பிராதே உங்க குடும்பத்து மேல தானே. சரி, ஊர்ல பெரிய மனுஷன் உங்களை பஞ்சாயத்துல கொண்டாந்து நிப்பாட்ட வேணாமேன்னு நினைச்சோம். அதான் இவங்களே வச்சு பேசி முடிச்சுக்கலான்னு பார்த்தா இவங்க யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே. வெளியூர்கார தம்பி, இதோ சிதம்பரம் ஐயா வந்துட்டாரு. இப்பவாது நீ தான் தீ வச்சன்னு ஒத்துக்க. ஏப்பா என்னப்பா இதெல்லாம்? இந்த பாருங்க, உங்க மருமகனும் இந்த வெளியூர்கார பசங்க 2 பேரும் சேர்ந்து ராத்திரி குடிக்க போயிருக்காங்க. களத்து மேட்டுல அறுவடை பண்ணி வச்சிருந்த நெல் கும்மி மேல இவங்க தீய வச்சிருக்காங்க. உங்க மருமகன் ஒத்துக்கிறாரு. ஆனா இந்த தம்பிங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு நீங்களே தீர்ப்பு சொல்றதா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்கய்யா. அது இல்லையா, எங்க மாப்பிள்ளை தம்பி அப்படியெல்லாம் பண்றவர் இல்ல. கையும் களவுமா பிடிச்ச ஆளுங்க இருக்க. யாருங்க அவங்க? நம்ம கலிவரதன் தான். இவருதான் அந்த நல்லவரா? இவரு உண்மையை மட்டும் தானே பேசுவாரு. இவரு சொல்றத நம்பி இந்த பஞ்சாயத்துல நீங்க என்ன வேணாலும் தண்டனை கொடுக்கலாம். இந்த பாருங்க கதிரு, பெரியவங்க நாங்கெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாது. யாருங்க பிரச்சனை பண்றது? யாரு பிரச்சனை பண்றது? இவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல.